மகளிர் உரிமத்துக்கு ரூபாய் 1000 அறிவிக்கும் போது இதே அடிமை எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாங்க, கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா தலைவர் இன்று வரை கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்ப தற்சமயம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதங்களுக்கும் 1000 வீதம் 3000 கோடை கால சிறப்பு தொகுப்பாக ரூபாய் 2000 வழங்கி மகளிர் மனதில் என்றும் நீங்காத இடம் பிடித்துள்ளார். அதனால யார் என்ன சொன்னாலும் சரி, எங்க தலைவர் மக்கள் மத்தியிலையும் மகளிர் மத்தியிலையும் மிகப்பெரிய பெருமையும் மதிப்பையும் பெற்றுள்ளார். ஆகவே 2026 எங்களுடைய ஆட்சி, எங்களுக்கான ஆட்சி. எதிர்கட்சியா கூட வர முடியாத அளவுக்கு தான் இந்த சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. அதனால தலைவர் சொன்ன மாதிரி 200 இல்ல 234 வெல்வதற்கு நாங்க போராடுவோம், சூழ்நிலைப்போம். தமிழ்நாடு முதல்வர் சொன்னதை செய்யக்கூடியவர், சொல்லாதையும் செய்யக்கூடியவர். அவர் என்னைக்குமே மகளிர், மாணவர், கல்லூரி படிக்கின்ற மாணவர் எல்லா நிலையிலும் அக்கறை கொண்டவர். நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண், விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, காலை சிற்றுண்டி, அவர் இருக்க வரைக்கும் தமிழ்நாடு கல்வியிலும் சரி எல்லா தொழில் வளர்ச்சியிலையும் முன்னேற்றம் அடையும். இந்த மாநாட்டு வாயிலாக நான் திமுக தொண்டர்களுக்கும் தமிழக பொதுமக்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன். நீங்கள் அளிக்கின்ற வாக்குகள் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை 2026 ஆண்டு மிகப்பெரிய வெற்றியடைய செய்து திமுக ஆட்சியை, திராவிட மாடல் ஆட்சியை மீண்டும் வளர செய்ய வேண்டும் என்று பணிவன்புடன் உங்கள் பாதம் தொட்டு கேட்டு விடைபெறுகிறேன்.